ஹிட் சாப்டர் 3 அதாவது ஹிட் தேர்ட் கேஸ் ரீசெண்டாக நம்ம நானி அவர்கள் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு பேண்டியன் திரைப்படம். தெலுங்கு படமாக இருந்தாலும் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுமே இந்த ஹிட் சாப்டர் 3 பண்ணியிருக்கு. இப்போ சாப்டர் 4 நம்ம கார்த்தி அவர்கள் லீட் ரோல் பண்ண போகிறாப்புல. ஸோ டெஃபினட்டாக இந்த ஹிட் சாப்டர் 4 அப்படின்றது தமிழில் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு பைண்டிங் உள்ள எடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த ஹிட் சாப்டர் 3 எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டீம் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சம்பவம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இருந்தாலும் அஃபிஷியலாக தமிழ் டப்புல எப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் இன்னும் 2 நாளில், அதாவது நாளை மறுநாள் நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஹிட் சாப்டர் 3 ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதாவது மே 29 ஹிட் சாப்டர் 3 உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். வயலன்ஸ் படம் ஃபுல்லாக வயலன்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அப்படி இப்படி ஓடிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வயலன்ஸ் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஏன்டா வயலன்ஸை இப்படி திணிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஐ மீன் வலுக்கட்டாயமாக அந்த வயலன்ஸை எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர, ஸோ நார்மலாக வயலன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. எனக்கு வயலன்ஸ் வேணும், அது எந்த அளவுக்கு வேணுமோ நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வயலன்ஸ் மட்டும்தான். ஸோ ஏதோ ஒன்று ஹிட் சாப்டர் 3 மே 29 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள்.